ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கும், லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி 2 கார்ட்ஸ் ஜம்ப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மேஷ ராசி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரிஷப ராசி 9 ஆஃப் ஷார்ட்ஸ், மிதுன ராசி கிங் ஆஃப் கப்ஸ், கடகராசி பேஜ் ஆஃப் வான்ஸ், சிம்ம ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ், கன்னி ராசி தி ஸ்டார், துலாம் ராசி நைட் ஆஃப் கப்ஸ், விருச்சிக ராசி 3 ஆஃப் கப்ஸ், தனுசு ராசி 4 ஆஃப் ஷார்ட்ஸ், மகர ராசி டெத் கார்டு, கும்ப ராசி தி எம்ப்ரஸ், மீன ராசி 3 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஷ ராசி குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக டிசிஷன்ஸ் எல்லாமே எடுப்பீங்க. ஓகே, ஃபேமிலி, வீடு, அந்த மாதிரி ஒரு பர்சனல் க்ரோத்துக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன்கிட்ட ரொம்ப கேரிங்காக நடந்துப்பீங்க, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுப்பீங்க. ஓகே, ஒரு ஸ்டேபிளான எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. ஓகே, வேலையை பொறுத்த வரைக்கும் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை ஒரு உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்டேருந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லீடர்ஷிப் குவாலிட்டியும் இன்றைக்கி வெளிப்படும். ஓகே, அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் விஷயம் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸ் கூட இன்றைக்கி நீங்கள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ரிஷபராசி 9 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு மன அழுத்தம் இல்லை ஒரு ஸ்லீப்லெஸ் நைட் எனர்ஜி இருக்கும். தேவையில்லாத கவலைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்துட்டுருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆக வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேங்களா, ஓப்பன் டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓப்பன் டாக் இருந்தால் தான் இந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இந்த மன அழுத்தம் இதிலேருந்து ஒரு ஹீலிங் கிடைக்கும். ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வேலையிலையும் ரொம்ப அழுத்தம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸால் நீங்கள் அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஓகே, அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிலே இருக்கும், ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக ரெக்கவரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட மனநிலை ரொம்ப காமாக இருக்கும். ஓகே, ஒரு எமோஷ்னல் பேலன்ஸ் வரும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான அஃபெக்ஷன், ஒரு மெச்சூர்ட் எனர்ஜி இன்றைக்கி வெளிப்படும். ஓகே, ஒரு பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுற மாதிரி ஒரு பாஸ்ட் ஹீலிங் எனர்ஜி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி அண்ட் லீடர்ஷிப் இன்றைக்கி உங்களை ரொம்ப ஷைன் ஆகும். ஓகேவா, அந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களை பிரைட்டாக காட்டும். நியூ ஐடியாஸ்க்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பிஸ்னஸ் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களோட நியூ ஐடியாஸ்க்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், ஒரு வரவேற்பு இருக்கும். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு பேலன்ஸ்டு கேஷ் ஃப்ளோ இன்றைக்கி இருக்கும். சரியா, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஏதோ ஒரு சேஞ்ச் ஆர் ஒரு ட்ராவல் இண்டிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சேஞ்ச் ஆர் ட்ராவல் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வரும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேஃபுல் எனர்ஜி. சிங்கிள்ஸ்க்கு ஒரு நியூ ஸ்பார்க் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ்.
ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம், நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் எனர்ஜியை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடரேட் பட் க்ரோயிங் எனர்ஜி இருக்குது இன்றைக்கி. ஓகே. அதே மாதிரி ரொம்ப எந்துவாக இருப்பீங்க இன்றைக்கி, எந்தூசியாசமும் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தோன்னா சிம்ம ராசி, பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு எமோஷ்னல் சாஃப்ட்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும். ஓகேவா. ஒரு கம்யூனிகேஷன் வைஸ் பார்த்தா நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வரும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் ப்ரப்போசல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர் எமோஷ்னல் மெசேஜ் உங்கள் பர்சன்கிட்டேருந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜினேஷன் அண்ட் ஒரு க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து நல்ல ஷைன் ஆகும் உங்ககிட்ட. ஓகே. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கெயின் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து கன்னிராசி, ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து கன்னிராசி, தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹீலிங் அண்ட் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் டேவாக இருக்கும். ஓகேவா. ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோப் ரினியூவல் ஆகும் இன்றைக்கி. ஓகேவா. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இவ்வளோ நாள் ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஒரு திரும்பவும் ஒரு ரீகனெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் இன்றைக்கி கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும். உங்களோட ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா துலாம் ராசி, நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து லவ் அண்ட் எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப்பில் இருக்கீங்க, செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ரொமான்ஸ் வந்து ஃபுல் ஸ்விங்கில் இருக்கும். ஓகே. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பேஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா. அதே மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவலும் இன்றைக்கி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் மாடரேட் பட் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து செலவுகளையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி, 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் ஒரு கெட் டுகெதர் மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். ஸோ ஜாய்ஃபுல் ஈவெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் விரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு உங்கள் பர்சன் கூட ஒரு நல்ல டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி உங்களோட டீம் ஒர்க் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா. உங்களோட கொலீக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகே. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து செலிப்ரேஷனுக்காக இருக்கும். ஓகேவா. செலிப்ரேஷனுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. பட் ஒரு ஹாப்பி எனர்ஜி இருக்கும். சரிங்களா. அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மென்டல் கிளாரிட்டிக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஓய்வு, ஒரு பிரேக் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா. தேவையில்லாத விஷயங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, சில மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களோட மனசுக்கும் உடலுக்கும் ஒரு அமைதி தேவை, ஒரு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ் எனர்ஜி தான். ஓகே. கம்யூனிகேஷனில் வந்து ஒரு பிரேக் இருக்கும், பட் ஒரு ஹீலிங் ப்ராசஸும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஒர்க்கை வந்து நீங்கள் இன்றைக்கி அவாய்ட் பண்ணணும். ஓகே. பிளானிங் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற பிளானிங் ஃபேஸில் இன்றைக்கி இருந்தீங்க அப்படின்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் மோடில் தான் இருப்பீங்க. அதே மாதிரி அன்னெசரியான செலவுகள் எல்லாத்தையுமே
நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மகர ராசி டெத் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா, ஒரு பழைய சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்ட் எண்டிங் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ் லவ் ஆர் ஒரு செல்ஃப் லவ்க்கு உங்களை லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம், இல்லை வந்து புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஓல்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய கடன்கள் எல்லாமே முடியும், ஒரு ரீஸ்டார்ட் ஃபேஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கும்பராசி தி எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அபெண்டன்ஸ், ஒரு செல்ஃப் ஒர்த், ஒரு க்ளோ அப் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாசம் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட லீடர்ஷிப் வந்து கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து மீனராசி. மீனராசிக்கு 3 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் கிடைக்கும். ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ் சைடில் இருந்தெல்லாம் ஒரு நீங்கள் சேர்ந்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஃபேமிலி பாண்டிங் வந்து இன்றைக்கி அதிகமாகும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கலந்து பேசி எல்லா முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி நல்ல உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சுக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் தான் இன்றைக்கி சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேவா, அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெடியான இன்கம் இருக்கும். ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ ஓவரால் இந்த 12 ராசிகளுக்குமே யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட வலிகள், காயம் எல்லாமே ஒரு லெசன் தான். ஓகே, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், லவ், கரியர் அண்ட் ஃபினான்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல க்ரோத் அண்ட் கிளாரிட்டி வரும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.